சிறகடிக்க ஆசை சீரியல் நவம்பர் 9ஆம் தேதி, அதாவது லாஸ்ட் சாட்டர்டேக்கான எபிசோடில் சிட்டியும் பழைய பிஏவும் சேர்ந்து ரோஹிணியை ஏமாத்துற மாதிரி காமிக்கிறாங்க. அதோட மிரட்டி அவங்கக்கிட்ட பணம் கேட்குறாங்க. இதனால் ரோஹிணி பெரிய பிரச்சனையில் சிக்குவாங்க அப்படிங்கிறது தான் இருக்குது. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். எபிசோட ஸ்டார்டிங்கில் சீதா, மீனா, அப்புறம் முத்து எல்லாரும் போலீஸ்கிட்ட கெஞ்சிட்ருக்காங்க. மீனா அம்மாவை வீட்டுக்கு அனுப்புங்க, அவங்க உடம்பு முடியாதவங்க, அதுவும் இல்லாமல் அவங்க பொண்ணு மட்டும்தான் வீட்டில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. அதனால் போலீஸ் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் டைம் தரேன், அதுக்குள்ளே அந்த பையன் சத்யாவை போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு ஒப்படைங்க, இல்லைன்னா பெரியதாக ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க. மறுபக்கத்தில் ரோஹிணி சிட்டி எதுக்காக கூப்பிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சிட்டியை பார்க்குறதுக்கு அவங்க ஃப்ரெண்டு கூட சேர்ந்து போகிறாங்க. அங்கே பிஏ இருந்த ரூமுக்கு சிட்டி ரோஹிணியை கூட்டிகிட்டு போயிட்டு அவன் படுத்த படுக்கையாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை பார்த்து ரோஹிணி ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு சிட்டி, லேசாக தான் அவனை அடித்தோம், ஆனால் நெஞ்சை பிடிச்சிட்டு விழுந்துட்டான், இன்னும் ஒரு வாரம் இப்படி வச்சிருந்தா அவன் செத்து போயிடுவான், அவனுக்கு ட்ரீட்மெண்ட்டு பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இவனை காணோன்னா அவனுடைய ஒய்ஃப் தேடி போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. அப்போ என்னோடய ஆளுங்க தான் இவனை தூக்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் மாட்டுவேன், நான் மாட்டேனா உன் பேரை தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணியை பார்த்து சிட்டி மிரட்டுறாங்க. உடனே ரோஹிணி டென்ஷன் ஆகி நான் இவனை இப்படி அடிக்க சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு ஒரு தப்பு நடந்துச்சுன்னா அதை பிரச்சனையிலேருந்து எப்படி வெளியே வரலான்னு பேசுகிறதுக்கு தான் நான் உன்னை கூப்பிட்டேன். அதாவது இவனை இங்கே வச்சு நம்ம ட்ரீட்மெண்ட் பார்த்தா நம்ம மாட்டிப்போம், இவனை கேரளாவுக்கு அனுப்பி வைக்கணும், அதுக்கு 2 லட்சம் செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு உடனே ரோஹிணி நான் அவ்வளோ பணம் எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு சிட்டி, இவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா உனக்கு இருக்கிற பிரச்சனையில் இதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. அதுக்கு ரோஹிணி சரி நான் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. ரோஹிணி போனதுக்கப்புறம் பிஏவை போய் பார்த்துட்டு மாஸ்கே எடுக்கிறாங்க. அதுக்கு பிறகு சிட்டியும் பிஏவும் சேர்ந்து நாடகம் தான் ஆடுறாங்க அப்படின்னு நமக்கு தெரிய வருது. மாஸ்கை எடுத்ததும் பிஏ தினேஷ் சிட்டிக்கிட்ட நான் சொன்னேன்ல இவகிட்ட எவ்வளோ பணம் கேட்டாலும் இவ தருவா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன்ல, அதுக்கு தான் நான் இவகிட்ட இன்னும் நிறைய பணம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நெக்ஸ்ட்டு சீனில் முத்துவும் மீனாவும் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வக்கீல் நம்பரை வாங்கிட்டு வக்கீலை பார்க்குறதுக்கு போகிறாங்க. அங்கே அவர் இந்த பிரச்சனை ஈஸியாக முடிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது, அது உங்கள் அம்மா கேஸை வாபஸ் வாங்குறது தான், அப்படி இல்லைன்னா காசு ரொம்ப செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு முத்துவும் வீட்டுக்கு அண்ணாமலை அவங்க அப்பா கிட்ட பேசுகிறாங்க. அப்பா இந்த கேஸை அம்மாட்ட எப்படியாவது வாபஸ் வாங்க சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கேட்டுட்ருக்காங்க. அப்போது மனோஜ் அப்படியெல்லாம் நீங்கள் கேஸை வாபஸ் வாங்க சொல்லி அம்மாட்ட பேசாதீங்கப்பா, அவன் ஜெயிலையே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு உடனே முத்து செய்யாத தப்புக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்புறது தான் உங்களுக்கு கை வந்த கலையாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுகிறான். மனோஜ் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக ரூமுக்கு போயிடுறான். அப்புறமா அண்ணாமலை விஜயா கிட்ட பேசுகிறதுக்காக பார்வதி வீட்டுக்கு போகிறாங்க. விஜயா அண்ணாமலையை பார்த்ததும் சந்தோஷப்படுறாங்க. நெக்ஸ்ட் அடுத்த வாரம் அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அடுத்த வாரம் விஜய் கிட்ட அண்ணாமலை பேசுகிறத முடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோடில் இந்த மாதிரி பார்க்கலாம். இந்த மாதிரி தொடர்ந்து சிறகடிக்க ஆசை சீரியல் ஸ்டோரி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா என்னோட சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.